ஹோட்டல்ஸில் பண்ணுற சாம்பாரை நீங்களே ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு 60 கிராம் துவரம்பருப்பு, 40 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 to 3 டைம்ஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் சோக் ஆக விட்டுருங்க. 30 மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறமா இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கூடவே 3 பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி வெடிஞ்சதுக்கு அப்புறமா 15 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, 10 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்க 1 கப் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்த அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏற்கனவே நல்லா மசிச்சு வச்சிருந்த பருப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 5 to 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமா கொரியாண்டர் கார்னிஷ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இப்போ சாம்பார் ரெடி. நான் இதை மில்லட் இட்லிஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கீ ஆட் பண்ணி சாம்பாரை நிறைய ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளவுதான், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.